யாராவது சொன்னாங்களே நான் வெட்டி அங்க இருந்து எடுத்து கொடுத்தேன். அது வெட்டதே பாதி எடுத்து கொடுக்குறேன். அதான் பார்த்தோம். அம்மா அதான் பார்த்தோம். எல்லாம் ஒரு வெட்டி கொடுக்குறேன். இப்ப நீ வெட்டி பெருசா விடுறீங்களா? Okay, saya one piece of cake. Okay, just give them one piece of cake. Oh iya. Ya, அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க பா. நாங்க வாங்குறோம்ல. ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்க ஏப்பா இத கேப்பா வைக்க வாப்பா. இந்த பா. Very good. Take a picture. நீங்க டாக்டர் நீங்க எங்க ஃபேமிலி நாங்க கொடுப்போம்ல. டாடி மம்மி கொடுங்க. டாடி மம்மி கொடுங்க. டாடி மம்மி எல்லாரும் கொண்டாடி விடுங்க. அண்ணா வர முடிக்கறாங்க. இல்ல எல்லாம் முடிக்கல மிடில் டாக்டர். எக்ஸாம்பிள் பண்ணி மாமே நீங்க மாட்டனவா? வாங்க. No problem. இங்க வாங்க. ஃபேமிலி வாங்க. எங்க கேக்கு யா கேக்கு ஒன் அண்ட் ஒன். பாப்பா கொடுங்க. என்ன வாய் தந்து வைங்க உள்ள சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ Become more friendly. ஓவரா இல்ல போட்டோ எடுத்துப்பா. நாக்க வெளியிட்டேன். எடுத்துக்கப்பா. நாக்க வெளியே நீட்டுங்க. ஆமா நீங்க மட்டும் ஆத்துல வரல. நாளைக்கு வரேன். நாளைக்கு மத்தியானம் வரேன். நாளைக்கு மத்தியானம் வராங்கப்பா. நாளைக்கு மத்தியானம் எல்லாரும் வராங்கப்பா. இதுதான் தேவை. நாளைக்கு மதியம் எல்லாமே வராங்க. 5 வராங்க. ஐயா அப்பா இல்ல மாமா டெய்லி கிளீன்ஸ் அம்மா எஸ் பிளஸிங் அம்மா ஏமா ஐயா ஒரு பஸ் பண்ணு மாமா. ஏய் கலை வா. யாரு நாளைக்கு மத்தியானம் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த தாய் தந்தையர் ஒரு ஒரு உன்னத தம்பதியர். இது நம்ம என்ன சொல்லணும், ஒரு பியூட்டிஃபுல் கம்பேஷனட் கம்யூனிட்டி. என்ன உருவாக்க யார் யாருக்கு இந்த மனசு இருக்கோ அவங்களை எல்லாத்தையுமே பிறந்த நாள்ல அவங்க 2 பேரும் வந்து நமக்கு தெரியாத எல்லா ஃபேமிலியுமே ஒன்று சேர்த்து வழங்கி அந்த தம்பதியினர் நீடூடி வாழ, நாம் அவர்களோடு சேர்ந்து வாழ, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கேக் கொடுத்தது மாதிரி அந்த விஷயத்தில் அவரை பின்பற்ற நம் இந்த நேரத்தில் இறைவன் நம்மை அனுபவிப்பார் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் புலோரையா அவங்க இருந்து வயதில்லை வணங்குகிறேன்.
கண்கள் உள்ளவருக்கு வள்ளலாகவும் கண்கள் இல்லாதவர்கள் கருணனாகவும் விளங்குகின்ற எங்கள் தாய் தந்தை நீரோடு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். என்னுடைய தாய் தந்தை இல்லை என்றாலும் சொந்த தாய் தந்தையாக நினைத்து இந்த விழாவை எனக்கு நிறைய வேலை இன்னும் இருந்தாலும் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தொழிலாக விட்டுட்டு நிறைய இருக்கு, இன்னும் நான் போய் வேலை செய்யணும். இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவா எண்ணி இந்த லட்சம் நான் சம்பாதிச்சா கூட என்னுடைய இந்த வாழ்த்து இது கிடைக்காது. ஒன்றும் மதிப்பில்லா இந்த வாழ்த்து நம்பர் முன்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் நல்லா இன்னும் இப்படி வாழணும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நாங்களும் கூட இருக்கணும் வேண்டி நிறைய செய்வோம். வருஷம் இந்த வருஷம் உண்மையான அன்பை உணர்ந்தோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த லைக் மைண்டட் அந்த மாதிரியான மக்கள், லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்க 2 பேரையும் உண்மையாக எல்லாருக்குமே தாய் தந்தையரை போல இருந்து, என்னுடைய மகள் வரல அப்படின்னு சொன்னதும் கார் அடிச்சு கூட்டிட்டு வரணும், நீங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது கார் அடிச்சு இந்த ஒரு உண்மையான அன்புக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லலாம். மேலும் மேலும் உங்களுடைய அந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். அந்த ஒரு சுயநலம் இருக்கு. ப்ளஸ் நிறைய ஆண்டுகள், பல ஆண்டுகள் இன்னும் வாழ்ந்து நிறைய உங்களோட சேவைக்கு இருக்கணும் அப்படின்னு கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கத்தை கூறி எல்லோரிடத்திலும் பொருள் இருக்கும், பணம் இருக்கும், அதை கொடுக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த தாய் தந்தையரிடம் இருக்கிறது. அன்று நான் ஏற்கனவே போல அன்னைக்கு சர்ப்ரைஸா நான் எங்க லைன்ஸ் கிளப் சார்பா உங்களுக்காக போயிருந்தேன். எங்க லைன்ஸ் கிளப் சார்பா அந்த தீபாவளிக்கு பொருள் கொடுத்திருந்தோம். நான் பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை கொடுக்கிறேன் என்று அன்றைய தினம் கையில் இருந்த பணத்தை அங்க அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாருமே எடுத்து கொடுத்தார். உடனே அன்று பொங்கலுக்காக நாங்கள் தீபாவளிக்கு உதவி கொண்டு இருக்கிறோம், நான் பொங்கலுக்கு உதவுகிறேன் அன்றே வாரி கொடுத்தார். அது எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட பணம் இருக்கும், கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த ஈகை குணம் உண்ட இந்த அம்மா அப்பா வசம் நாங்கள் இங்க லயன்ஸ் கிளப் இணைந்து செயல்பட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கு வரலன்னா பாருங்க, நல்ல மனுஷோட கரண்ட் வந்துருங்க. சண்டை போடுறாங்க. செழிநிலை தாங்குதல் அதுக்கு உதாரணமா நீங்க திறந்தீங்க. அதுக்குதான் ஒரு நிகழ்ச்சி. சாரி, நான் ஆங்கில நான் பேசக்கூடாது இல்ல. அது we are all Tamilians. We are not using English words. கடவுளை கொடுக்க மாட்டாரு, காரணம் கடவுள் நிறைய பணம் கொடுக்கணும். அப்படிங்களா? இன்னும் நிறைய நீங்க செய்ய வேண்டிய பணிகள் வரலன்னா கொண்டு விட்டேன். கொண்டிருக்கேன். கடவுள் மனிதன் உருவாக்குறாரு. எல்லாரும் கடவுள் கடவுள் எப்படி இருந்து பாரு. கடவுள் இருந்து போட்டாரு. யாரோட ரூபத்தில் வரமாட்டார். மனிதன் உத்தம கடவுள் மனிதன் உத்தம கடவுள் ரூபமாக இங்கே எடுத்து வைத்த எனது அன்பிற்குரிய அண்ணன் அவருக்கு இந்த விழா குழுவின் சார்பாக எனக்கு சொல்ல நன்றி. மனசையும்
எல்லா உணர்வுகளையும் கொடுத்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை தன்னுடைய குடும்பத்தோடு வந்து பார்த்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய புலவரையா அவர்கள் இந்த பிறந்த விழா பிறந்த நாள் விழா நம்முடைய கதாநாயகனாக வீச்சிருக்கின்ற திரு கலியப்பெருமாள் ஐயா அவர்களே, அவருடைய துணைவியார் திருமதி சரஸ்வதி சரஸ்வதி அம்மா அவர்களே, குறிப்பாக இங்கே குடும்பத்தோடு குழுமி இருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, மருத்துவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா குறிப்பாக புதுச்சேரியினுடைய சபா வழக்கமாக நம்முடைய முதல்வர் அந்த திருமணத்துக்கு செல்வதற்காக இருக்கிறார், அதனால் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வேளை அவர் 11 மணிக்கு கூட இங்க வருகை தரலாம், பரவாயில்லை. மனதுதான் மீண்டும் வாழ்த்துவதற்கு இங்கே அற்புதமாக அனைவரும் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள். செய்யும் மனப்பான்மையோடு திகழ்வதனால் தான் நீங்க குழுமியிருக்கிறார்கள். அவருடைய சேவை இங்கே சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக ஒவ்வொருவரும் தன்னுடைய தான் பிறந்த நாட்டில் தாய் நாட்டில் தான் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் சிங்கப்பூரிலே வாழ்ந்தாலும் கூட, சிங்கப்பூரிலே பணம் சம்பாதித்தாலும் கூட, தான் பிறந்த நாட்டை தாய் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக சேவை செய்வதற்காக இங்கே வந்து அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவரை நாம் இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். குறிப்பாக இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த என்னை பல முறை வந்து சந்தித்து இந்த விழாவை இங்கே மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவை நடத்தி நடத்துவதற்கு பின்புலமாக இருந்த செந்தில் அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டுகிறேன். என்னென்னு சொன்னால் அவர் முதுகெலும்பாக என்று இந்த விழாவை நடத்தி இருக்கிறார்கள். இந்த பிறந்த நாள் அன்று திரு கலியப்பெருமாள் அவர்கள் ஐயா அவர்கள் அன்றும் நான் இப்படித்தான் சொன்னேன். ஒரே ஒரு கதை, 2 நிமிட கதை கூறி அவர்கள் கதை நான் வெகு காலத்துக்கு முன்பு படித்த கதை, சற்றேறக்குறை 20 ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த கதை இது. ஒரு வெளியூரில் கடும் உறைபனி குளிராக இருக்கிறது. மனிதர்கள் வாழ்வது மிகச் சிரமமாக இருக்கிறது. நாய்கள் எல்லாம் மூளையிட்டு சாகின நிலையில் இருக்கின்றன. அவைகள் எல்லோருக்கும் ஒரு வீடு இருக்கிறது, அதனால் அவைகள் பாதுகாப்பாக தங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஊரில் புறாக்கள் இருக்கின்றன. புறாக்களுக்கு இரவில் கடும் குளிர், காற்று வீசுகிறது, எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை, எல்லாம் பின்னிக் கொண்டிருக்கின்றன. அதை விட சிறிய பறவையாக இருக்கின்ற சிட்டுக்குருவிகள் இருக்கின்றன. புறாக்களாலே வாங்க முடியவில்லை, எங்கே இறந்து விடுவோமோ என்று நினைத்து அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் ஒரு கூட்டம் போடுகின்றன. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான நம்மிடம் வெப்பம் இல்லை, ஆகவே நாம் என்ன செய்வது? இங்கே பக்கத்திலே புறாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த புறாக்களிடம் நாம் போய் கேட்போம். அந்த புறாக்கள் நமக்கு உதவி செய்தால் நாம் உயிர் வாழ முடியும். காலையில் வெயில் வந்தால் நாம் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த குருவிகள் எல்லாம் புறாக்களிடம் போய் கேட்குங்க, நாங்கள் உயிர் வாழணும், ஆகவே நீங்க உங்களுடைய சிறகுகளை கொஞ்சம் விரிச்சுங்க, நாங்க அந்த சிறகுகளுக்குள்ள கொஞ்சம் வெப்பத்தோட வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே புறாக்கள் பேசி கொண்டிருந்தே, இந்த சிட்டுக்குருவிங்களா நம்ம கூட உட்காந்துங்கன்னா அதுங்க வந்து உயிர் பிழைச்சு சிறகு விரித்தா இருக்கு, வெப்பம் கொடுக்குவாங்க. ஆனால் ஒரு சில புறாக்கள் மட்டும் தன்னுடைய நாம் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த சிறு குருவிகளையும் தாங்கி கொண்டிருப்போம் என்று ஒரு சில புறாக்கள் மட்டும் தன்னுடைய சிறகுகளுக்கு மத்தியில அந்த குருவிகளை வைத்து தாங்கி கொண்டிருக்கின்றன. இரவு கடும் குளிர், காலை வந்தது, சூரியன் வந்தது, அந்த வீட்டினுடைய கதவு திறக்கப்பட்டது. மேலே இருந்து சில புறாக்கள் மட்டும் பொத்தென்று விழுந்தன. அந்த வீட்டில் உள்ள சிறுமி போய் அந்த புறாக்களை எல்லாம் பிரித்து பார்க்கிறாள். புறாக்களை பிரிக்கும் பொழுது இறந்த புறாக்கள் எல்லாம் தனியாக இருக்கிற புறாக்கள், உயிரோடு இருந்த புறாக்கள் எல்லாம் தன்னோடு இருக்கிற அந்த குருவிகளோடு இருக்கிற புறாக்களாக இருந்தன. இதில் இன்று அந்த சிறுமி ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டார். புறாக்களுக்கு, அதாவது குருவிகளுக்கு உயிர் வாழ இடம் கொடுத்த அல்லது வெப்பத்தை கொடுத்த அந்த புறாக்கள் தன்னுடைய சூட்டினால் அந்த குருவிகளையும், குருவிகளுடைய சூட்டினால் தன்னையும் காத்துக்கொள்ள முடிந்தது. தனியாக இருந்த புறாக்கள் கதை. இதை போலத்தான் நாம் வாழுகின்ற பொருள் சம்பாதிப்பது, திருவள்ளுவன் என்ன சொல்லுகிறான் என்றால், பொருள் சம்பாதிப்பது தனக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுப்பதுதான் என்பது. அதை போல சில பேர் வாழ்ந்து கடல் பார்க்கலாம். கடல், வங்காள விரிகுடா கடல் இருக்கிறது, மிகப்பெரிய கடல், மிக ஆழமான கடல், பரந்த கடல், அது உப்பு கரிக்கும். ஆனால் சிறிய குளங்களிலும் சிறிய ஆறுகளிலும் ஏரிகளிலும் இருக்கின்ற நீரைத்தான் நாமும் உண்ணுகிறோம், விலங்குகள் உண்ணுகின்றன, பறவைகள் உண்ணுகின்றன, உயிர் வாழ்கின்றன. அதை போல எத்தனையோ கோடீஸ்வர பணக்காரர்கள் இந்த நாட்டிலே இருந்தாலும் கூட
தம் தாய் நாட்டிலே பார்வையற்றவர்களுக்கும் ஹெல்பேஜின் இந்த முதியோர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே வந்து தான் ஈட்டிய தன் உழைப்பால் ஈட்டிய பொருளை இங்கே கொண்டு வந்து செலவிடுகிற புறாக்களை போல தானும் உயிர் வாழ வேண்டும், அவர்களையும் உயிர் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உயர்ந்த உள்ளங்கள் என்றென்றும் வாழும். நீங்கள் வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம், பலரும் வாழ்வார்கள். ஆகவே நீங்கள் வாழ்ந்தால் பலர் நாங்கள் எல்லாம் வாழ்வோம். அதனால் நீங்கள் நெடுங்காலம் வாழ வேண்டும். இந்த இறைவன் நம்புகிறோமோ இல்லையோ நமக்கெல்லாம் நல்ல ஆயுளை தந்து, நல்ல செல்வ செழிப்பை தந்து, நல்ல அன்பை தந்து, பிறர் உதவுகிற இதே மனித நேயத்தை கடைசி வரையும் தந்து உங்களை இறைவன் காப்பாற்றுவார்கள். நாங்கள் எல்லாம் உங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், உங்களுக்கு உதவுவதற்கு ஓடோடி வருகிறோம். நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் நெடுங்காலம், நீண்ட நெடுங்காலம் நல்ல ஆயுளோடு, அன்போடு, மிகவும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அனைத்து குடும்பத்தினர் சார்பாகவும் இங்கே நமக்காக பணிவிடை செய்த அத்தனை உணவகத்தினுடைய தொழிலாளர்கள் சார்பாகவும் நமக்கு மிகச்சிறந்த இசை விருந்து அளித்த அவருடைய இசை மேடையில் என்னுடைய நண்பர்கள் அவர்களின் சார்பாகவும் என்னுடைய அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். புதுச்சேரி உங்களுக்கு எப்போதும் உதவ காத்திருக்கிறது. நீங்கள் எப்போது வந்தாலும் புதுவை இதே மனநிலையோடு உங்களை வரவேற்கும் என்று சொல்லி, நீங்கள் எந்த உதவி எங்களிடம் கேட்டாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நெடுங்காலம் வாழ இறைவனை வாழ்த்தி ஒரு அருமையான விஷயத்தை இங்கே சொல்வதற்காக இந்த அருமையான நேரத்தில் இந்த 73வது பிறந்த நாளில் இது துவங்க வேண்டும். எங்களுடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் 73 ஐயாவுடைய 73வது நீங்க சொல்றது 23 தான் இருக்கு. அவருடைய பாத சுவடுகளை நம்முடைய குடும்பங்களோடு விட்டு செல்ல போகின்றார். அது அவர் செல்லும் பாதையில் அவங்க ஐயா ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. திருவண்ண ஐயா பேசுவாங்க. வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல அன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்துருந்து எனக்கு தூக்கம் சரியா வரல. உண்மையாதான். ஏன்னா நம்ம பிறந்தோம் என்னென்னமோ செஞ்சானா இந்த மாதிரி மனுஷன்லாம் கூட நாட்டில் இருக்கிறாங்களா, நம்மளால ஏன்னா நம்ம நிறைய செய்ய முடியும். வசதி இருந்து வாய்ப்புகள் அந்த மனசுல இருந்தால் நானே சொல்ல முடியாது. ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒன்று. நிறைய விஷயங்கள்ல இது ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம், முக்கியமான விஷயம். மேலும் என்ன சொல்ல வேணாக்கா, பணம் இருந்தாலும் செய்யறதுக்கு ஒன்றும் திறமை இருக்காது. இன்னொன்று வந்து கூட ஆள் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக மனசு இருந்தால் எல்லாம் வந்துடும் வச்சுக்கலாம். நம்ம அது என்னன்னா நம்ம மேக்னெட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வருவாங்க. இல்லை எண்ணெய் வந்து நீங்களும் பழக வேண்டியதே இருக்காது. எனக்கு ஏதோ ஒரு அடி நீங்கள் இருந்திருக்கோம். அதனால தான் நம்ம அப்பா மாதிரி ஒரு ஆளுங்களாம் நமக்குள்ள வந்து சேர்றாங்க. இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறது ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். என்னன்னா இப்படி இருக்க முடியும், இப்படி இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். வேற மாதிரி எங்கெங்கேயோ மக்களை பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறத தெரிஞ்சுட்டாக்கா சமுதாயத்துக்கு நம்மளால ஏதோ செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணமாவது எங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமாக முதல் கண் அதுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான். மேலும் இந்த லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா கூட வச்சிருக்கிறீங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கையால் தட்ட முடியாத யோசனைவாங்க. இந்த மாதிரி நாம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அசோசியேஷன் ஆகி நம்ம ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா இங்கே யாரும் சாதாரணமான வந்து நிற்கல. எல்லாருக்கும் வசதி இருக்குது. ஆனால் செய்யறதுக்கு எண்ணம் வந்து இருந்தாலும் சிலவங்க வந்து செயல்முறையில் செய்ய முடியாது. சிலவங்க செயல் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே செய்யறது கிடையாது. அப்படி அதை பார்த்தீங்கன்னா மற்ற செல்வம் தான் சிறந்த செல்வம். அந்த செல்வம் உடையவங்களே நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு பல செயல்களை செய்யணுன்றது எனக்கு ஆசை. அதனால ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்ம உங்கள் தலைமையில் நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து செஞ்சு ஆசைப்படுறோம். நீங்கள் அதை செய்யணும். Last hero. The main host is not calling for anything. Why should you call? What? Then he never got what? Sorry. Got what? Sorry. He said the man never. மனசுல என்ன பண்றதுன்னா நம்ம சேர்த்து
வயசு ஆச்சுல நீங்க வேற சும்மா அமௌண்ட் இவரோட வயசு கம்மி தான். சம்பாதிக்கிற பணம்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பசங்களே சொல்லுவோம், நம்ம சக்சஸருக்கு சொல்லிட்டு இருப்போம். உனக்கு என்ன சம்பாதிக்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எல்லாருக்கும் ஜீரோல தான் இருக்கும். நீங்க அதை ஒட்டி நல்லாவே கொஞ்சம் திட்டி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்போதான் வந்து சர்வீஸ் மைண்டுக்கு வர முடியும். நீங்க உங்களோட பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாமே யாருக்கு போகும்? பிற்காலத்தில் ஒரு சக்சஸருக்கு தான் போகும். உனக்கு என்ன உன்னுடைய பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு, ஜீரோ தான் இருக்கு. அந்த பேலன்ஸை பில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்லி சர்வீஸ் தான் பண்ண முடியும். சர்வீஸால் ஒன்லி தான் உன் பேலன்ஸை பில் பண்ண முடியும். அதனால நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை இங்கே சொல்லி செல்லிருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சுருக்கமாக சொல்லப்போனால் பிறப்பின் அர்த்தத்தை புரிந்த தன்னுடைய பிறப்பின் அர்த்தத்தை புரிந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பூமியில் விட்டு செல்வார் என்பது உறுதி. அந்த விஷயத்தில் எங்களுடைய தாய் தந்தையர் அவருடைய பிறப்பின் அர்த்தத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதே பாதையில் நாம் இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் மாசத்திலேயோ அல்லது 2 மாசத்துக்கோ அல்லது 3 மாசத்துக்கோ ஒரு உட்கார்ந்து பேசி அவர் என்ன வழிகாட்டுதல் செய்கிறாரோ அதை இங்கு அவருடைய விருப்பத்தில் செய்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கூட்டத்தை நம்முடைய அண்ணன் தலைமையில் தான் நடத்த போறோம்.